சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நடப்பதெல்லாம் அந்த செழியனுக்கு சாதகமாகவே நடக்கிறது. இப்போது அந்த செழியனுக்கு பாதகமானதும் நடக்கிறது. என்ன இருவரும் அப்படி பார்க்கிறீர்கள்? நான் சொல்வது உண்மைதான். செழியனுக்கு பாதகமான ஒரு செய்தியை உங்கள் இருவரிடத்திலும் சொல்வதற்காகத்தான் இப்போது நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு முறையும் நீ இப்படித்தான் செழியனுக்கு எதிராக எதையோ நடத்தி விடுபவன் போல் எதையாவது சொல்கிறாய். இறுதியில் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு விடுகிறாய். அந்த செழியன் தான் வெல்கிறான். இதோ பார் மணிமாறா, செழியனுக்கு எதிராக நீயும் எதையும் சாதிக்கப் போவதில்லை. என் மகன் மகேந்திரனும் எதையும் சாதிக்கப் போவதில்லை. தந்தையர்களாகிய நானும் மார்த்தாண்டனும் சாதித்ததை கூட எங்கள் மகன்களாகிய நீயும் மகேந்திரனும் சாதிக்கவில்லை. இனிமேல் நீங்கள் சாதிக்கப் போவதும் இல்லை. அப்படியெல்லாம் ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள். கொற்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் என்ன என்பது வயதில் சிறியவனாகிய எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? மணிமாறா, கொற்கையில் அப்படி என்ன பெரிய சம்பவம் நிகழ்ந்தது? கொற்கைக்கு இளம்வழுதி, மலர்கொடி, செழியன், தாமரை என 4 சென்றிருந்தார்கள் அல்லவா? ஆமாம். அந்த 4 இளம்வழுதி, மலர்கொடி, செழியன் என 3 மட்டும்தானே இப்போது பாண்டிய நாட்டிற்குள் திரும்பி வந்திருக்கின்றனர். தாமரை ஏன் திரும்பி வரவில்லை? தாமரை ஏன் திரும்பி வரவில்லை என்று உனக்கு தெரியாதா? தாமரை கொற்கையிலிருந்து சோழ நாட்டிற்கு சென்று விட்டாளாம். அப்படித்தான் இங்கு எல்லோரும் பேசிக் கொண்டார்கள். அது பொய்யான தகவல். உண்மை நிலவரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? செழியனுக்கும் தாமரைக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக என்னை தேட வேண்டாம், நான் போகிறேன் என்று ஓலை எழுதி தந்துவிட்டு தாமரை ஒரே அடியாக காணாமல் போய்விட்டாள். நாம் மலர்கொடியையும் இளம்பழுதியும் பிரிப்பதற்காக திட்டமிட்டு போட்ட தூபம் செழியனையும் தாமரையும் பிரித்து விட்டது. மணிமாறா, இது எப்போது நடந்தது? ரோமாபுரி தூதுவன் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இது நடந்தது. இதை ஏன் நீ என்னிடம் அப்போதே கூறவில்லை? ரோமாபுரி தூதுவன் வரப்போகிறான் என்ற பரபரப்பில் இருந்ததால் உங்கள் இருவரிடத்திலும் கூறுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த விஷயம் நம் பாண்டிய மன்னருக்கு தெரியுமா? நன்றாகவே தெரியும். ரோமாபுரி தூதுவன் வரப்போகும் இந்த நேரத்தில் இந்த செய்தி வெளியில் எங்கும் பரவ வேண்டாம் என்று மன்னர் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார். ரகசிய ஒற்றற்படையை வைத்து தாமரையை தேடுவதற்கு மன்னர் ஏற்பாடு செய்ய போகிறாராம். செழியன் மூலமாக சோழ மன்னருக்கு தாமரை காணாமல் போன செய்தி தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். எனக்கு இது போதும். தாமரை காணாமல் போய்விட்ட இந்த சந்தர்ப்பத்தை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி நான் எளிதாக செழியனை வீழ்த்தி விடுவேன். என்ன சொல்லுகின்றாய் மணிமாறா? தாமரை காணாமல் போனதற்கும் நீ செழியனை வீழ்த்துவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? இருக்கின்றது மகேந்திரா, சம்பந்தம் இருக்கின்றது. தாமரையை உயிருக்கு உயிராக காதலிக்கும் செழியனுக்கு தாமரை இப்படி ஒரு ஓலையை எழுதி வைத்து விட்டு சென்ற செய்தி அதிர்ச்சிக்குரியதுதானே. அந்த சம்பவம் அவனுடைய சிந்தனையும் கவனத்தையும் சிதறடித்துக் கொண்டேதானே இருக்கும். இப்போது செழியன் இருக்கும் மனநிலையில் எந்த காரியத்தையும் அவனால் முழு கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்யவே முடியாது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். நம்மில் எவரையும் நம்பாமல் நம் பாண்டிய மன்னர் செழியனிடத்தில் ஒப்படைத்த பாதுகாவலர் என்ற பதவியை விரைவில் ஆட்டம் காண செய்யப் போகிறேன். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடையாது போர்த்து கருங்கையில் கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கையில் கண் விழித்தொல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. அருமை அருமை. சேரமாதேவியாரே, தங்கள் மகள் பரிவாதினி எந்த அளவிற்கு இலக்கிய புலமையும் கலைத்திறமையும் கொண்டவள் என்பதைக் கண்டு நான் வியப்படைகிறேன். பரிவாதினி வீணை வாசித்ததைக் கண்டு வியந்து போன எனக்கு காவிரியின் புகழை கானமிசைத்து பாடுவதை கேட்கும் போது மெய்மறந்து போனது. பரிவாதினி, இந்த பாடலின் பொருளை நீ அறிவாய் அல்லவா? பரிவாதினி சொல்வதென்ன, நானே சொல்கிறேன். பூவிரித்து வரும் காவிரியின் சிறப்பை இந்த பாடல் கூறுகிறது. காவிரி பெண்ணே, இரு பக்கத்திலும் வண்டுகள் மிகுதியாக ஆர்ப்பரிக்க
அழகிய பூக்களால் ஆடை அணிந்து கயல் மீன்களாகிய கண்களை அசைத்தபடி நீ நடந்து வந்தாய். நீ அப்படி பெருமிதத்தோடு நடந்து வருவதற்கு காரணம் உன் கணவனான சோழ மன்னர் திருந்திய செங்கோல் வளையாமல் ஆட்சி செய்வதால்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இதுதான் அந்த பாடலின் கருத்து. என்ன ஆச்சரியம்! தாயும் மகளும் சோழ நாட்டை எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. சோழமாதேவியாரே, பரிவாதனை சில காலமாகவே சோழ நாட்டின் பெருமையை பாடும் பாடல்களை அதிகமாகவே பாடிக்கொண்டிருக்கிறாய். முத்துநகையின் நட்பு அதற்கு காரணமாக இருக்கலாம். எனக்கு சிறு வயதிலிருந்தே பூம்புகாரின் பெருமையை பறைசாற்றும் ஒரு கவிதையை படித்து நேரில் சென்று காண வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியாக இருந்தது. அந்த கவிதையில் உள்ள 2 வரிகள் எனக்கு வியப்பை ஏற்படுத்தின. அது எந்த வரிகள்? சோழ நாட்டின் மாமன்னர் கரிகால் பெருவளத்தாரான திருமாவளவன் தமிழகம் முழுவதையும் தன் குடைக்கு கீழ் கொண்டு வந்து விட்டதால் இருமருங்கிலும் பொருது போரிட எவரும் இல்லாத நிலையை பெற்றார் என்ற வரிகள் அற்புதமானவை. இருநில மருங்கில் பொருணரை பெறா அச்செருவெங்காதலின் திருமாவளவன். சேரமாதேவி, தங்கள் வாக்கால் அவருடைய புகழை கேட்கும்போது என் மனம் பரவசமடைகிறது. இதேபோல் சேரர் குலத்தின் மாண்பை விளக்கும் மானீர் வேலி கடம் பொறிந்து இமயத்து வானவர் மருள மலைவில் பூட்டிய வானவர் தோன்றல் என்ற பாடல் சேர மன்னர்கள் கடம்பரை வென்றதையும் இமயத்தில் விற்கொடி பொறித்ததையும் அருமையாக பாடுகின்றனவே. அதிலும் தங்கள் கணவரை பாடிய அந்த பாடலில் நாடு கொள நிறை கவர்ந்து ஓடுநிலை பெருவடுகர் ஆடுகோட்பட்ட சேரலாதன் என பெயர் நல்கி எனும் அந்த 2 வரிகள் சேர மாமன்னர் தன் மீது படையெடுத்து வந்து போருக்கு அரைக்கூவல் விடும் வகையில் ஆடுகளான நிறை கவர்ந்து செல்ல முயன்ற வடுகரை வென்று அதை மீட்டு வந்தார். அதனால் அவருக்கு ஆடுகோட்பட்ட சேரலாதன் என்றே பெயர் கிடைத்தது என்பதை அழகாக சொல்கின்றனவே. சோழமாதேவி, தங்களின் இலக்கிய ஈடுபாடும் பரந்த வரலாற்று உணர்வும் என்னை வியக்க வைக்கின்றன. உங்கள் கலையார்வத்திற்கும் இலக்கிய புலமைக்கும் முன்னால் நான் ஈடு கொடுக்க முடியுமா என்று நான் அல்லவா வியந்து போயிருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அல்லவா வியந்து போய் நிற்கிறோம். நீங்கள் எப்போது வந்தீர்கள்? பரிவாதினி மருங்கு வண்டு சிறந்தூர்ப்ப என்று தொடங்கும் பொழுதே வந்துவிட்டோம். அது நிறைவு பெற்றவுடன் உள்ளே வரலாமா என்று பார்த்தால் சேரமாதேவியார் இருதிசை மருங்கில் என்ற கவிதையை தொடங்கி எனது பெருமையை பேச தொடங்கி விட்டார். அது முடிந்த வரலாறு என்றால் சோழமாதேவியார் நாடு கொள நிறை கவர்ந்த என்ற கவிதையை தொடங்கிவிட்டார். அதை கேட்டு நான் வியந்து நின்று விட்டேன். இனியும் இந்த நிலை நீடித்தால் இன்று முழுவதும் இப்படியே நிற்க வேண்டியதுதான் என்று துணிந்து உள்ளே வந்து விட்டோம். ஆனால் நாங்கள் வருவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இங்கேயே நிற்கிறோம். பாருங்கள், நீ ஏன் தயங்கி நிற்க வேண்டும் விஜயபூபதி? நீ எனது பாதுகாவலனாக பொறுப்பேற்றிருப்பவன். நான் செல்லும் எல்லா இடங்களுக்கும் என்னை தொடர்ந்து வர உனக்கு உரிமை உண்டு. அதேபோல் மங்கம்மா ஏன் தயங்கி நிற்க வேண்டும்? இன்று இந்த 2 நாட்டு மன்னர் குடும்பமும் இணைந்து உறவாடி மகிழும் நிலையை ஏற்படுத்தி இருப்பதே மங்கம்மா தானே. அதனால் எங்கும் எப்பொழுதும் வர உனக்கு உரிமை உள்ளது. அண்ணா, என்னால் ஒரு விஷயத்தை நம்பவே முடியவில்லை. என்னம்மா அது? 2 மன்னர்கள் தங்களுக்குள் நட்பு கொண்டு ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசி மகிழ்வது இயல்பாக நடக்கக்கூடியதுதான். ஆனால் 2 மகாராணியார் தங்களுக்குள் இந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் மதித்து புகழ்ந்து பேசி மனம் விட்டு பாராட்டுவது எப்படி சாத்தியம்? ஆனால் இங்கு அப்படி நடக்கிறதே. அதற்கு காரணமே நீதான் அம்மா. நடந்த தவறுகளின் ஆணிவேரை களைந்து எடுத்து விட்டாய். அதனால் இடையில் முளைத்த துவேஷம் என்ற நச்சு மரம் சாய்ந்து விட்டது. ஒருவருக்கொருவர் மற்றவரின் உண்மையான வடிவம் தெரிந்து விட்டது. ஆம் மங்கம்மா, இன்று இந்த சந்திப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டதற்கு காரணமே நீதான். நடந்த உண்மைகளை நீ மறைத்திருந்தால் யாருக்கும் தெரிய போவதில்லை. உரிய நேரத்தில் அனைத்தையும் சொன்னதால்தான்
இங்கு இப்படி ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. நடந்த உண்மைகளை இங்கு உங்களிடம் சொன்னது கூட பெரிதில்லை. எங்கு தன்னால் விபரீதம் நேர்ந்ததோ அங்கேயே வந்து உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தியவள் நான்தான் என்று கூற எவ்வளவு மன உறுதி வேண்டும்? அதனால்தானே அங்கிருந்த இரு கயவர்களை இனம் கண்டு சிறைப்படுத்த முடிந்தது. அதனால் நானும் தனிப்பட்ட முறையில் மங்கம்மாவிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பரிவாதினி, நீ ஏன் இப்படி திகைத்து நின்று விட்டாய்? எதுவுமே பேசாமல் மௌனமாகி விட்டாய். பெரியவர்கள் பேசும்போது நான் குறுக்கிட்டு என்ன பேச முடியும்? இங்கு இருப்பதா வேண்டாமா என்று தயக்கத்தோடு நிற்கிறேன். அப்படி சொல்லாதே பரிவாதினி. பாண்டிய இளவரசரை மீட்பதற்கு நீ செய்த உதவியை பற்றி முத்துநகையும் பார்த்திபனும் மட்டுமல்ல, புலவர் கபிலரும் பெரிதும் புகழ்ந்து பேசினார். தான் செய்யும் செயலால் தந்தையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெரிந்திருந்தும் நீ இந்த அரிய செயலை செய்திருக்கிறாய். அதன் மூலம் இன்று மூவேந்தர்களும் பகை நீங்கி நட்பு பாராட்டுவதற்கு வழிவகுத்திருக்கிறாய். என் மகள் மலர்கொடியை இளம்படுதியோடு பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைத்த பிறகு எங்களுக்கு ஏற்பட்ட வெறுமையை நீதானம்மா இங்கு வந்து நீக்கி வைத்திருக்கிறாய். என்னை பொறுத்தவரை மலர்கொடி வேறு, பரிவாதினி வேறு என்று நினைக்கவில்லை. பரிவாதினியிடம் நான் என் மலர்கொடியைத்தான் பார்க்கிறேன். சோழவேந்தே, தங்கள் தங்கையும் இங்கு வந்த பிறகு அரசியர் இருவரும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். மகாராணியர் இருவரும் மன்னர்களைப் பற்றி தொடர்ந்து பேசுவார்கள். ஆனால் மங்கம்மாவிற்கு என்னை பற்றி பேச என்ன இருக்கிறது? ஏன் அப்படி சொல்கிறாய் விஜயபூபதி? உனக்கு விருப்பம் இருந்தால் சொல். இன்றே உன்னை அழுந்தூர் மன்னனாக்கி அரியணையில் அமர வைக்கிறேன். என்ன மங்கம்மா, நான் சொல்வது சரிதானே? அது சரியோ தவறோ, இவர் விரும்புகிறாரோ இல்லையோ, அது எனக்கு தெரியாது. நான் இந்த பூம்புகாரை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். வேண்டுமானால் இவர் தனியாக சென்று அழுந்தூர் அரியணையில் அமரட்டும். அதுதான் நடக்காது. எது நடக்காது? என் மனைவி என்னுடன் வந்து அமர விரும்பாத அரியணையில் நானும் அமர மாட்டேன். அது நடக்காது. ஆடடா, தனக்கு அரியணை வேண்டாம் என்பதை எவ்வளவு நயமாக சொல்கிறார் விஜயபூபதி. இவரை போய் தவறாக நினைத்து பகை கொண்டிருந்தேனே. இப்பொழுது எதற்கு அந்த பேச்சு? இதுவரை நடந்த எல்லாவற்றையும் எல்லோரும் மறந்து விடுவோம். இன்று புதிதாக பிறந்தோம் என்று புதுவாழ்வு வாழ்வோம். வாருங்கள், இந்த அருமையான தருணத்தை வானவன் மாதேவியார் ஏற்பாடு செய்திருக்கும் பிரம்மாண்டமான விருந்தோடு கலந்து மகிழ்வோம். வாருங்கள். பாருங்கள். சிப்பியோ, எடுத்துக்கொள்ளுங்கள். இளவரசே, இது என்ன? இதை தாம்பூலம் என்பார்கள். தமிழ்நாட்டு உணவு வகையில் இதுதான் உணவுக்கு பின் தரப்படும் முத்தாய்ப்பான மரியாதை. மரியாதையா? ஆமாம். நாங்கள் எங்கள் நாட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொள்வதையே பிரதானமாக வைத்திருக்கிறோம். ஓ, அந்த வெற்றிலை பாக்கை அளவான சுண்ணாம்புடன் கலந்து மடித்து தருவதுதான் தாம்பூலம். இது ஜீரண சக்திக்கு மிகவும் உகந்தது. இந்த தாம்பூலத்தை மடித்து தருவது மரியாதைக்குரிய செயலாகும். மன்னவா, இளவரசரே இந்த தாம்பூலத்தை மடித்து கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தரப்பட்ட மிகப்பெரிய மரியாதை அல்லவா? உண்மைதான். தாங்கள் என்னை எந்த அளவிற்கு மதித்து உபசரிக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. அடடா, உங்கள் உணவு முறையே எங்கள் உணவு முறைகளுக்கு மாறாகவே இருக்கிறது. உங்கள் உணவு பல சுவைகள் நிறைந்ததாகவே உள்ளது. அதில் நாங்கள் ஒரு வரிசை முறையை கையாள்கிறோம். வரிசை முறையா? அது என்ன? முதலில் காய்கறிகளை பரிமாறியவுடன் அன்னத்தை பரிமாறுகிறோம். முதலில் நெய்யும் பருப்பும் கலந்த சாம்பாரை ஊற்றி கலந்து சாப்பிட வேண்டும். அதன் பின் வற்றல் குழம்பு. அந்த வற்றல் குழம்பில் போடப்படும் சுண்டைக்காய் வயிற்றில் உள்ள கிருமிகளை அகற்றக்கூடியது.
மூன்றாவதாக ரசம். ரசம் கலந்த சாதம், அது ஜீரணத்திற்கு உதவும். அதன் பின் மோர் சாதம், அது குளுமைக்காக. அருமை அருமை. அதோடு தமிழ்நாட்டில் இருந்து வரும் மிளகை பற்றி நான் நன்றாகவே அறிவேன். ராமல் அந்த மிளகை பொற்காசுகள் கொடுத்து பெற்றுக்கொள்வார்கள். மிளகின் காரம் தீமையற்றது என்றும் மிளகாயின் காரம் நல்லது அல்ல என்பார்கள். இன்னும் கடுகு, சீரகம், வெந்தயம் என்றெல்லாம் உண்டு. அதன் பெயரையே பாருங்கள், சீரகம் அகத்தை சீர் செய்வது, வெந்தயம் குளுமையை ஏற்படுத்துவது. எங்கள் ரோமாபுரியின் மன்னர் அகஸ்டஸ் சீசர் என்னை இங்கு அனுப்பி வைத்ததன் மூலம் இந்த அரிய உணவுகளை எல்லாம் உண்டு மகிழ்வதற்கும் பாண்டிய நாடெங்கும் உள்ள உன்னதமான காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துவிட்டார். இது அவர் எங்கள் மீது கொண்டுள்ள உன்னதமான அன்பிற்கு அடையாளம். பாண்டிய மன்னருக்கும் பாண்டிமா தேவியாருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள். வாருங்கள் வா முத்துநகை. முத்துநகை, நீ மீண்டும் ஒரு முறை பாண்டிய நாட்டிற்கு வரமாட்டாயா? உன்னை கண்டு எங்கள் நன்றியை தெரிவிக்க மாட்டோமா என்று காத்திருந்தோம். நீயும் சோழ தளபதி பார்த்திபன் மட்டும் இல்லை என்றால் இளம் வயதில் பஞ்சவன்மாதேவி, என்ன இது? ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுகிறாய்? முத்துநகை பாண்டிய நாட்டிற்கு வருவதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமா என்ன? அவளும் நம் வீட்டு பெண்தானே. ஆமாம் ஆமாம், வெகு நாட்களுக்கு பின் முத்துநகை இங்கு வருகிறாள் அல்லவா? அதனால்தான் நான் அப்படி பேசிவிட்டேன். மலர்கொடியை நம் மைந்தனுக்கு மணமுடித்து வைக்க முன்னின்றவள் முத்துநகை அல்லவா? இப்படி ஒரு அருமையான மருமகள் நமக்கு கிடைக்க காரணமாய் இருந்தவள் என்பதால் என் மனதில் எப்போதும் முத்துநகையிடம் நன்றியுணர்ச்சி பொங்கி பெருகுகிறது. அமருங்கள். சிபியோ, இவள் பெயர் முத்துநகை, சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். ஓ, சம்பந்தி நாட்டிலிருந்து வந்திருப்பவர் என்பதால் தான் மகாராணியார் அவரை இந்த அளவுக்கு ஆர்வமாக வரவேற்றாரா? அது மட்டுமல்ல, பாண்டிய நாட்டின் மருமகள் சோழ இளவரசி மலர்கொடியிடம் மிகுந்த அன்பு கொண்டவள் முத்துநகை. என் மருமகளும் இவளை தமது தமக்கையாகவே கருதுகிறாள். ஓ, அப்படியா? அப்படியானால் இவர் யார்? இவர்தான் சோழ நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் காரிக்கண்ணனார். முத்துநகை இவரது மகள். காரிக்கண்ணனார்? ஓ, இவரை பற்றி நான் அறிவேன். அப்படியா? எந்த வகையில் என் தந்தையாரை பற்றி தாங்கள் அறிவீர்கள்? நான் அதை தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. காரிக்கண்ணனார் சோழ நாட்டின் மாமன்னர் கரிகால் வளவரின் நம்பிக்கைக்குரியவர். அவ்வப்போது அவருக்கு ஆலோசனை வழங்கும் உரிமை பெற்றவர் என்பது வரை நான் அறிவேன். அதோடு புலவர் காரிக்கண்ணனார் பாண்டிய நாட்டு மாமன்னர் பெரும் வலுதியான இவரையும் சோழ நாட்டு மாமன்னர் கரிகால் வளவரையும் இணைத்து ஒரு பாடல் கூட பாடியிருக்கிறாரே. மன்னவா, ரோமாபுரி தூதுவர் இதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு தூதுவர் என்பவர் எந்த நாட்டுக்கு செல்கின்றாரோ அந்த நாட்டின் மன்னர், அங்கு வாழும் புலவர்கள், அங்கு குடிமக்கள் என எல்லோரையும் பற்றி நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்பது எங்கள் ரோமாபுரியின் மன்னர் அகஸ்டஸ் சீசரின் ஆணை. அதிலும் தமிழ்நாட்டுக்கும் ரோமாபுரிக்கும் வணிக தொடர்பு நீண்ட காலமாகவே இருக்கிறது. தமிழகத்தில் மூவேந்தர்கள் ஆட்சி செய்யும் ஒவ்வொரு நாட்டிலும் ரோமானியர்கள் பணிபுரிகிறார்கள். அதேபோல் தமிழகத்திலிருந்து வந்து ரோமாபுரியிலேயே நீண்ட காலம் தங்கி அங்கே பணிபுரிபவர்களும் உண்டு. ரோம் நாட்டின் லத்தீன் மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு
தமிழ் மொழிக்கும் சிறப்பு செய்திருக்கிறார்கள்.